அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். இதை பற்றிய தகவல்களை நான் சேகரித்திருக்கிறேன். அதாவது சோலார் பிவி சிஸ்டம். நீங்க சோலார் பேனல் மூலம் மின்சக்தியை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நாங்க பார்க்க போறோம். மேலதிக வருமானம் ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதுல இலங்கையில மிகவும் முக்கியமான ஒன்று சோலார் சிஸ்டம். நீங்க உங்களோட காசை பேங்க்ல பிக்ஸ் டிபாசிட்ல போட்டா கூட இவ்வளவு மடங்கு லாபமும் வருமானம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுல இந்த சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு கட்டாயம் ஒரு பெரிய ஒரு வருமானம் வரப்போகுது. இதுல நாங்க பார்க்க போறோம் என்னன்னு நீங்க சோலரை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட வீட்டு கூரையின் மேல் பூட்டி மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு வழங்குறத பற்றி நாங்க இதுல பார்க்க போறோம். பார்த்தா முதலாவது நீங்க என்ன செய்யணும், நீங்க சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து உங்களுக்கான சோலார் பூட்டலாம் என்ற அனுமதியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதாவது சோலார் கிளியரன்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவீங்க, கிளியரன்ஸ் எடுக்கிறது. அந்த கிளியரன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கிளியரன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். இந்த படத்துல காட்டப்பட்ட மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் உங்களோட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இடையில வைத்திருப்பாங்க. அதுல இருந்து தான் உங்களோட எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது மின்சாரம். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு லோட் ஒரு 80% லோட சோலார் கஸ்டமருக்கு, சோலார் கூட்டுற வாடிக்கையாளருக்கு அவங்க வழங்குவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 100 கிலோவாட்ல இருக்கு, 160 கிலோவாட்ல இருக்கு, 400 கிலோவாட்ல இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 80% லோட்டை மக்களுக்கு வழங்குவாங்க. அதாவது 100 கிலோவாட்ண்டா நீங்க 80 கிலோவாட் மட்டும் சோலரை பூட்டி மின்சாரத்தை உற்பத்தி செய்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு நீங்க வழங்கி கொள்ளலாம். அப்ப நீங்கள் இந்த கிளியரன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த லோட்ல உங்களுக்கு இடம் இருந்தா நீங்க கேட்கிற கிலோவாட்டுக்கு நீங்க எவ்வளவு கிலோவாட் பூட்ட போறீங்களோ அந்த கிலோவாட்டுக்கான இடத்தை நீங்க கிளியரன்ஸா பெற்று வச்சு கொள்ள வேண்டும். இப்ப நீங்க ஒரு 5 கிலோவாட் பூட்ட போறோம்னு சொன்னா கிளியரன்ஸ் ஃபார்ம்ல 5 கிலோவாட்டுக்கான ரெக்வெஸ்ட்டை கொடுத்து நான் இதுல 5 கிலோவாட் பூட்ட போறேன், இதுல இடம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல ஃபார்ம் போட்டு நீங்க அப்ரூவல் எடுக்கணும். இந்த கிளியரன்ஸுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் தற்போதைய விலையின்படி, அதாவது 2024 மே மாதத்தின் படி 6800 ரூபாய் கட்டி நீங்க கிளியரன்ஸ் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல லோட் இருந்தா உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கு, நீங்க சோலார் பூட்டலாம் என்ற அப்ரூவல் லெட்டர் உங்களோட வீட்டை வரும். இல்லாட்டி இடம் இல்லாட்டி உங்களுக்கு வெரி சாரி, இந்த இடத்துல இடம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். இதுல கிளியரன்ஸ் ஃபார்ம் போடக்குள்ள நீங்க நிறைய 2 விடயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் இதை சொல்ல போறேன், கவனிங்கோ. இதுல ஒரு 4 ஸ்கீம் இருக்கு. என்ன ஸ்கீம் என்று பார்ப்போம். முதலாவது நெட் அக்கவுண்டிங். அது என்ன நெட் அக்கவுண்டிங் என்றா, நீங்கள் உங்களோட பாவனைய சோலார் பூட்டி நீங்க பயன்படுத்துற வீட்டு மின்சாரத்துல உங்களோட பாவனைய கழித்து கொண்டு நீங்க உற்பத்தி செய்த மிச்ச யூனிட்டுக்கான காசை வழங்குறது தான் நெட் அக்கவுண்டிங். அதாவது உங்களோட பில்லுக்கான யூனிட்டை நீங்க கழிச்சு கொண்டு நீங்க பாவிச்சு கொண்டு உற்பத்தி செய்த மிச்ச யூனிட் இருக்கும் தானே, அதை சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நீங்க விற்பனை செய்யலாம். அதன் மூலம் ஒரு வருமானம் வரும். இந்த ஸ்கீம் இருக்குது. ரெண்டாவது நெட் பிளஸ் பிளஸ். முற்று முழுதாக வியாபார நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நெட் பிளஸ் பிளஸ். நீங்க முழுவதையும் உற்பத்தி செய்து முழுவதையும் இலங்கை மின்சார சபைக்கு வித்து கொள்ளலாம். அதுக்கும் உங்களோட வீட்டுக்கும், வீட்டுல இருக்கிற மீட்டருக்கும், வீட்டுல இருக்கிற மின்சாரத்துக்கும் சம்பந்தம் அல்ல. நீங்க சோலரை பூட்டினா முழுவதையும் உற்பத்தி செய்து முழுவதையுமே மின்சார சபைக்கு வித்து கொள்ளலாம். அதுதான் நெட் பிளஸ் பிளஸ். மூன்றாவது இருக்கு
நெட் மீட்டரிங். இதுல வந்து உங்களுக்கு வருமானம் பெறதுண்டு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நெட் மீட்டரிங்ன்றது நீங்க உற்பத்தி செய்யற யூனிட்ல நீங்க பாவிச்சு கொண்டு உங்களோட அக்கௌண்ட்ல மிச்ச யூனிட் இருக்கும். பேங்க் மாதிரி உங்களோட யூனிட் வந்து சேவ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கும். அதுல இருந்து எடுத்து யூனிட்ஸ்களை பாவனை நீங்க உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் நெட் மீட்டரிங். இதுல உங்களுக்கு வருமானம் தருவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வேணுமென்றால் யூனிட்டை சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு அடுத்தது இருக்கு நெட் பிளஸ். அதுவும் நெட் பிளஸ் பிளஸும் ஒரே மாதிரி தான். பல்வேறு காரணங்களுக்காக நெட் பிளஸ் பிளஸ் கொண்டு வரப்பட்டது. இதுதான் இதுல இருக்கிற அந்த 3 ஸ்கீம் முக்கியமானது. இப்ப ரெண்டிங்கில இருக்கிறது முதலாவதும் 2ஆவதும் தான். வீட்டு பாவனையை கழிச்சு கொண்டு மிச்சத்தை விற்கிறது, மற்றது ஃபுல்லா விற்கிறது. நெட் அக்கவுண்டிங்கும் நெட் பிளஸ் பிளஸ். இதுதான் இப்ப எல்லாரும் சூஸ் பண்றது, இது ரெண்டும். அடுத்தது இந்த ஃபார்ம் கொடுக்கல இன்னொரு விஷயம் நீங்க கட்டாயம் கவனிக்கணும். என்ன ரேட்டுக்கு உங்களோட யூனிட்டை விற்க போறீங்க? நீங்கள்லாம் உற்பத்தி செய்றீங்க. நீங்க உங்களோட யூனிட்டை இலங்கை மின்சார சபைக்கு என்ன ரேட்டுக்கு விற்க போறீங்க, என்ன ஸ்கீமில விற்க போறீங்க? அதுல 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்ட். ஃபிக்ஸ்டா நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு தற்போதைய விலையின்படி 37 ரூபா போகுது. 37 ரூபா படி 20 வருஷம் ஒரு யூனிட் படி நீங்க விற்கலாம். 20 வருஷம் அக்ரிமெண்ட். நீங்க 20 வருஷம் தான் இந்த அக்ரிமெண்ட் போடலாம் இலங்கை மின்சார சபையோட. ஒரு யூனிட் 37 ரூபாய்க்கு நீங்க விற்று கொள்ளலாம். அடுத்தது இருக்குது வேரியபிள். இது வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கும், ஃப்ளோட்டிங்ல இருக்கும். தற்போது 44 ரூபா போகுது, 3 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கலாம். இது வந்து ஒரு 10 வருடத்துக்கு பிறகு ஒரு ஃபிளாட் ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. 10 ரூபா 15 ரூபாய்க்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது நாங்கள் சொல்ல முடியாது இந்த 2 ரேட்டும். ஏனென்றால் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துல பொறுத்து தான் இது இருக்குது. இந்த 37 ரூபாவும் 44 ரூபாவும் தற்போது 37 ரூபா போகுது ஃபிக்ஸ்ட் ரேட். வேரியபிள் வந்து 44 ரூபா போகுது. வேரியபிள்ல வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கும். கூடலாம் குறையலாம், கூடலாம் குறையலாம். உங்களுக்கு விருப்பமானதை நீங்க போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க கேட்கலாம், ஃபிக்ஸ்ட் நல்லதா வேரியபிள் நல்லதா? நோமலா ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து 98% போட்டுக்கொண்டிருக்கணும். ஏனென்றா 37 ரூபா 20 வருஷத்துக்கும் அது ஒரு கூடுறதும் இல்லை குறையதும் இல்லை. ஏனென்றா அந்த ஒரு நிலையான இதுலயே இருக்கும். அதால ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் பெற போறேன். ஆனா வேரியபிள் வந்து சில நேரம் குறைஞ்சு போனா உங்களுக்கு அது நட்டமா போயிடும். பிக்ஸ் வந்து 37 ரூபா போய்க்க வேரியபிள் 15 ரூபா போனா நட்டமா போயிடும். ஆனா இன்னொரு விதத்தால நீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 100 கிலோவாட்ல சோலரை போட்டி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கண்டா இந்த 44 ரூபா போடுறது சில வேளை லாபம் அளிக்கலாம். ஏனென்றா பெரிய முதலீடுல உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறைந்த காலத்துக்குள்ள நீங்க சோலார் போடுறதுக்கு போட்ட முதலீடு அவலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு லாபம் வேரியபிள்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 100 கிலோவாட் போட்ட ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் பர்பஸ்ல போட்ட ஆக்கள் வேரியபிள் தான் போட்டிருக்கணும். நீங்க இதுல உங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளலாம் உங்களோட விருப்பத்தை. இது ரெண்டையும் நீங்க சூஸ் பண்ணி வையுங்கோ. நீங்க சோலார் போட்டுற ஐடியா இருந்தா இதுகளை யோசிச்சு என்ன ஸ்கீம்ல போட்ட போறீங்க, என்ன ரேட்ல உங்களோட யூனிட்டை விற்க போறீங்க. அடுத்தது பார்க்க போறோம். இது மிகவும் முக்கியமானது உண்டு. நான் சொன்ன 2 ரேட்டும் வந்து இப்ப 2024 மே மாதத்துக்குரிய ரேட்டுகள். மே மாதத்துல இதான் இருக்குது. இதுல இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்றபடியா நீங்க எப்பயும் பார்த்து கொள்ளலாம், எத்தனை வருடம் கழித்தும் பார்த்து கொள்ளலாம். அந்த நேரம் தவறான தகவல்களை பெற்றிடக்கூடாது தான் நான் இந்த டேட் போட்டிருக்கிறேன். தற்போதைய விற்பனை விலை தான் இது. இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த ரேட் வந்து மாறும். அடுத்ததுக்கு நாங்க போறோம். இது ரெண்டையும் நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. இதை விட முக்கியமானது ஒன்றை நான் சொல்லணும். இந்த ஸ்கீமில் நெட் அக்கவுண்டிங் நெட் பிளஸ் பிளஸ்ல அதை பற்றி பார்க்க போறோம். உங்களோட வீட்டை சிங்கிள் பேஸ் மீட்டரா இருக்கு.
அல்லது 3 பேஸ் மீட்டர் இருக்கா? கூடுதலா எல்லாட்ட விட்டையும் சிங்கிள் பேஸ் மீட்டர் தான் இருக்கு. சிங்கிள் பேஸ் 30 ஆம்பியர். பார்த்தா உங்களோட வீட்டை சிங்கிள் பேஸ் மீட்டர் இருந்தா மேக்சிமம் 5 கிலோவாட்டுக்கு தான் நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம், சோலார் கூட்டலாம். 5 கிலோவாட்டுக்கு தான் நீங்க சோலார் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். 3 பேஸ் இருந்தா மேக்சிமம் ஆக கூடினது 42 கிலோவாட் மட்டும் நீங்க உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். இலங்கையில ஒரு காணிக்கு, ஒரு லேண்டுக்கு மேக்சிமம் ஆக கூடினது இலங்கை அரசாங்கம் தாரது 42 கிலோவாட். இப்போ நீங்க 42 கிலோவாட்ல சோலரை பூட்டி விற்பனை செய்து கொள்ளலாம். இதுல இன்னொன்று என்னண்டா, நீங்கள் நெட் அக்கௌண்டிங் பாவிக்கிறீங்கள் தானே, நெட் அக்கௌண்டிங் அந்த ஸ்கீம்ல நீங்க சோலார் பூட்டினா உங்களோட பில்லை கழிச்சு கொண்டுதான் மிச்சத்தை விற்க வேண்டி வரும். கவனமாக கவனிங்கோ. உங்களோட நெட் அக்கௌண்டிங் ஸ்கீம்ல சோலார் பூட்டினா உங்களோட பில்லை கழிச்சு கொண்டுதான் மிச்சத்தை விற்க வேண்டி வரும். அப்ப நீங்க 5 கிலோவாட்டுக்கு மேல போகல 3 வேஸ் கட்டாயம், 3 வேஸ் மீட்டர் கட்டாயம். அப்ப அதுக்காக நீங்கள் உங்களோட வீட்டு வயரிங்க 3 வேஸ் மீட்டர் வயரிங்கா கன்வர்ஷன் செய்யணும். சிங்கிள் வேஸ் மீட்டரை 3 வேஸ் மீட்டரா கன்வர்ஷன் செய்யணும். அதுக்கு நீங்க சிபில காசு கட்டி மாற்ற வேண்டி இருக்கு. இதையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். நீங்க சிங்கிள் பேஸ் மீட்டர்ல நெட் அக்கௌண்டிங்ல 5 கிலோவாட்டுக்கு மேல சோலார் பூட்ட போறீங்கண்டா உங்களோட வீட்டு வயரிங்கையும் வீட்டுல இருக்கிற சிங்கிள் பேஸ் மீட்டரையும் 3 பேஸ் மீட்டருக்கா மாற்ற வேண்டி கன்வர்ஷன் செய்யணும், கட்டாயம் செய்யணும். இல்லாட்டி 5 கிலோவாட்டுக்கு மேல சோலார் பூட்ட இயலாது நெட் அக்கௌண்டிங் ஸ்கீம்ல. உங்களோட வீட்டை 3 பேஸ் மீட்டர் தான் இருக்குண்டா நீங்க நெட் அக்கௌண்டிங்ல 42 கிலோவாட்டும் பூட்டி கொள்ளலாம். இது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஆனா நெட் பிளஸ் பிளஸ்ல அப்படி இல்லை. நீங்க எத்தனை கிலோவாட் பூட்டினாலும் உங்களோட வயரிங்குக்கும் வீட்டு வயரிங்குக்கும் வீட்டுல பாவிக்கிற மின்சாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இதுக்கும் நெட் பிளஸ் பிளஸுக்கும் உங்களோட பாவனைக்கும் சம்பந்தம் இல்லை. இது சிபிஏ மொத்தமாக 3 பேஸ் எல்லாம் கொண்டு 3 பேஸ் மீட்டர் எல்லாம் பூட்டி நீங்க சோலார் பூட்டி கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட வேலை. அவை நீங்க உற்பத்தி செய்து கொடுத்தா அவை மீட்டர் யூனிட்டை நீங்க அவைக்கு விற்பனை செய்தோம்னா அவை உங்களுக்கு காசு தருவீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நெட் பிளஸ் பிளஸுக்கும் உங்களோட வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. நெட் அக்கௌண்டிங் என்ற தான் உங்களோட வீட்டை பாவிச்சு கொண்டு மிச்சத்தை விற்பனை செய்யறது. நெட் பிளஸ் பிளஸ் மொத்தமாகவே விற்பனை செய்யறது. அதுக்கு வயரிங் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அடுத்தது பார்க்க போறோம் நெட் அக்கௌண்டிங். நெட் அக்கௌண்டிங்ல நீங்க கரண்ட் பில் ஆட்ட பேர்ல இருக்குதோ அவற்ற பேர்ல மட்டும்தான் நீங்க சோலரை பூட்டி கொள்ளலாம். ஏனென்றால் நீங்க உங்களோட வீட்டை பாவிச்சுட்டு தான் மிச்சத்தை கழிச்சு விற்க போறீங்க. அதால பில் ஆட்ட பேர்ல வருகுதோ அவற்ற பேர்ல தான் நீங்க நெட் அக்கௌண்டிங் ஸ்கீம் பூட்டி கொள்ளலாம். ஆனா நெட் பிளஸ் பிளஸ் அப்படி இல்லை. நீங்க பில் நேமிலையும் பூட்டி கொள்ளலாம். காணி உறுதி யார்ட்ட பேர்ல இருக்குதோ லேண்ட் ஓனர்ன்ற பேர்லையும் நீங்கள் பூட்டி கொள்ளலாம். இதுல 2 இருக்கு, வித் அக்கௌண்ட் வித்தவுட் அக்கௌண்ட். உங்களுக்கு கரண்ட் பில்லில் யார்ட்ட பேர்ல இருக்கோ அவற்ற பேர்ல பூட்டினா வித் அக்கௌண்ட். காணி உறுதி யார்ட்ட பேர்ல இருக்கோ அவற்ற பேர்ல பூட்டினீங்களா வித்தவுட் அக்கௌண்ட்ல போட்டு அதை நீங்க நெட் பிளஸ் பிளஸ் ஸ்கீம் பூட்டி கொள்ளலாம். இதுதான் இதில் இருக்கிற விடயங்கள். இல்லை நான் சொன்னது நெட் அக்கௌண்டிங் நீங்கள் 5 கிலோவாட்டுக்கு மேலே போய்க்க உங்களோட வீட்டு வயரிங் 3 பேஸ் மீட்டரை வயரிங்காக செய்ய வேணும், கட்டாயம் செய்யணும். இதை கவனிச்சு கொண்டீங்களா சரி. மற்றபடி இதான் நீங்கள் சோலார் கிளியரன்ஸ் ஃபார்மில் கொடுக்க போறீங்க. நீங்கள் சோலார் கிளியரன்ஸ் ஃபார்ம் கொடுக்க உங்களோட ஐசி ஃபோட்டோ காப்பி, வீட்டு கரண்ட் பில் ஃபோட்டோ காப்பி, மற்றது பேங்க் புத்தகத்தின் முன்பக்க ஃபோட்டோ காப்பிக்கையும் அந்த சோலார் ஃபார்மோட கொடுங்க, கிளியரன்ஸ் ஃபார்மோட. ஏனெண்டா எந்த பேங்க் புத்தகத்தின் ஃபோட்டோ காப்பி கொடுக்குறீங்களோ அந்த பேங்குக்கு தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் விற்பனை செய்து வருமானம் பெற காசு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பேர். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம், நீங்கள் சோலார் கிளியரன்ஸுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வீட்டை ஒரு லெட்டர் வரும், உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கு, இந்த சப்ஸ்டேஷன்ல உங்களுக்கு லோட்ல இடம் இருக்கு, நீங்க சோலார் பூட்டலாம்.
ரெண்டு லெட்டர் வரும். இல்லையண்டா இல்லையண்டு லெட்டர் வரும். அப்படி லெட்டர் வராட்டி நீங்க போய் உங்களோட ஏரியா ஆஃபீஸில் போய் எடுக்கணும் கிளியரன்ஸ். கூடுதலாக ஒரு 1 மந்த்துக்குள்ள வரும். அப்படி உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிட்டு அப்ரூவல் தந்தாச்சு, சோலார் பூட்டலாம்ன்ற அப்ரூவல் தந்தாச்சுண்டா நீங்க ஒரு பெஸ்டான சோலார் கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். ஏனண்டா சோலாரா பூட்ட போறது ஒரு பிரைவேட் கம்பெனி, அதுக்கும் சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் தாரதும், உங்களோட லோட்டு உங்களோட சப்ஸ்டேஷன்ல டிரான்ஸ்ஃபார்மர்ல இடம் இருக்குன்றதும் மீட்டரை பூட்டுறது தான் அந்த சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்ற வேலை. அடுத்தது நீங்க பிரைவேட் கம்பெனிகிட்ட போய் தான் உங்களோட சோலரை இன்ஸ்டால் செய்யணும். அப்போ உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சா நீங்க ஒரு பெஸ்டான சோலார் கம்பெனியை சூஸ் பண்ணணும். அப்படி நீங்க சூஸ் பண்ண போய்க்கல கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை இதுல உங்களுக்கு லைன்ல சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது, அந்த கம்பெனி வந்து ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட், அதாவது சென்ட்ரல் பேங்குக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கான்னு நீங்க பாருங்க. ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி என்ன நம்பி அதுல போகலாம். இரண்டாவே உங்களை சீட்டிங் செய்யலாம், அதாவது ஏமாத்தலாம். ரெண்டாவது, அந்த சோலார் கம்பெனிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, சொத்துகள் இருக்கான்னு பாருங்க. வெஹிக்கிள் சொத்துகள், அதாவது பல சொத்துக்கள் உங்களை ஏமாற்ற முடியாமல் நீங்க உங்களோட இந்த முதலீட்டை திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்க. சொத்துக்கள் உள்ள ஒரு கம்பெனி கிட்ட போங்க. அடுத்தது குயிக் மெயின்டெனன்ஸ். இப்ப சோலார் பேனல்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஏதாவது பிழையா போய் ரிப் பண்ணிட்டா, இடையில தடங்கள் ஏற்பட்டா உடனே வந்து திருத்தக்கூடியதா இருக்கணும். 20 வருஷத்துக்கு நின்று உழைக்கணும். 20 வருஷத்துக்கும் உடனே வந்து உங்களோட ரிப்பை எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கணும். தடங்கல்களை சரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு தனது நட்டமா போகும். சோலரை பூட்டிட்டு சோலார் வேலை செய்யாம விட்டா அது வீணா போகும், யூனிட் வராது, உங்களுக்கான அந்த காசும் வராது. அப்ப நீங்க குயிக் மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அடுத்தது பெஸ்ட் மெட்டீரியல்ஸ். சோலார் பேனல் வந்து நல்லதா இருக்கணும், இன்வெர்டர் நல்லதா இருக்கணும், நீங்க சூரிய சக்தியை அப்படியே முழுவதாக மின்சார சக்தியா மாற்றக்கூடிய திறன் உள்ளதாக இருக்கணும், 20 வருடங்களுக்கு நின்று உழைக்கணும். அப்ப நீங்கள் இப்ப சோலார் பேனல்ல உதாரணமா சொல்ல போனா ஏஇ சோலார் பேனல் இருக்கு, அது பெஸ்ட். ஜிங்கோ சோலார் பேனல் இருக்கு, அப்படி நிறைய சோலார் பேனல்கள் இருக்கு. அதுல இப்ப கொப்பிகளும் பெருகுது. சோலார் பேனல்ல ஒரு கம்பெனிய கொப்பி பண்ணி குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க அதையும் கவனமாக எடுத்துக்கொள்ளணும். நல்ல நல்ல மெட்டீரியல்ஸை போடணும். பெஸ்டான கம்பெனி, ஒவ்வொரு இன்வெர்டர்ண்டா அதுல ஒரு பெஸ்டான கம்பெனி இந்த இன்வெர்டரை போடணும். சோலார் பேனல்ண்டா பெஸ்டானதை செய்யணும். பிரேக்கர்கள் எல்லாம் சகலதும் நீங்க பெஸ்ட் மெட்டீரியல்ஸா எடுத்துக்கொள்ளக்கூடிய சோலார் கம்பெனியை தெரிந்து அவைட்ட போய் உங்களோட எவ்வளவு கிலோவாட் கூட்ட போறீங்களோ அதுக்கான மணியை செலுத்தி கொள்ளலாம். இவ்வளவும் நீங்க சரியா பார்த்து செய்தீங்கண்டா, சோலார் கம்பெனி ஒன்று, நல்ல சோலார் கம்பெனி ஒன்று நீங்க பிடிச்சிட்டீங்கண்டா, அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது சோலார் கம்பெனியை கூப்பிட்டு நீங்க உங்களோட டாப் ரூப்ல, அதாவது வீட்டு கூரையில அல்லது ஸ்ட்ரக்சர் அடிச்சு ஒரு கட்டமைப்பு ஒன்று எழுப்பி அதுல நீங்க சோலார் பேனலை பூட்டி கொள்ளலாம். சோலார் கம்பெனியின் உதவியோட அவையே எல்லாம் செய்து தருவினா, அவைதான் எல்லாம் செய்வினோம். பூட்டியாச்சு. அதை பூட்டிட்டு நீங்க உங்களோட சோலார் ஃபைல் இருக்கும், இதுல என்னென்ன இன்வெர்டர் இருக்கு, நீங்க எவ்வளவு கிலோவாட் போட்டுறீங்க, எப்படி வயரிங் செய்தீங்க, டெஸ்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஒரு ஃபைல. அந்த ஃபைலை சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணீங்கன்னா அங்கே இருந்து உங்களை வந்து பாப்பினோம், இன்ஸ்பெக்ஷன் செய்வினோம். அதாவது வீட்டை விசிட் பண்ணி நீங்க சோலார் பூட்டினது சரியா, டாப் ரூஃப்ல இருக்குதா, ரூஃபை விட்டு வெளியில வந்திருக்கா, பேனல் சரியா இருக்கா, இன்வெர்டர் சரியா இருக்கா, எல்லாம் வயரிங் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவினோம். டெக்னிக்கல் டீம் வந்து செக் பண்ணு. அதெல்லாம் செக் பண்ண பிறகு உங்களுக்கு பேயிங் மணி, அதாவது பிஏவி ஒன்று அடிப்பினோம். வவுச்சர், பேயிங் மணி, பேயிங் இன் வவுச்சர் என்ற ஒரு பிஏவி ஒன்று அவை அடிச்சு வைப்பினோம். அந்த வவுச்சரை நீங்க சிபி கன்சியூமர் சர்வீஸ் சென்டர், அதாவது உங்களோட சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கன்சியூமர் சர்வீஸ் சென்டர்ல உங்களோட ஏரியாவில் எடுக்கணும்.
ஏன் அந்த காசு கட்டணும்டா? உங்களுக்கான நெட் மீட்டர் கூட்டுறதுக்கு. நீங்க எவ்வளவு உற்பத்தி செய்திருக்கிறீங்க, எவ்வளத்தை வித்திருக்கிறீங்க, மொத்தமா உற்பத்தி செய்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, எவ்வளத்தை உற்பத்தி செய்து எவ்வளத்தை வித்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் நெட் மீட்டர்ன்றது. நெட் அக்கௌண்டிங் ஸ்கீம்டா எவ்வளத்தை பாவிச்சிருக்கிறீங்க, மிச்சம் எவ்வளத்தை வித்திருக்கிறீர்கள் என்றதுக்காக நெட் மீட்டர் என்று போட்டுவினோம். உங்களோட வீட்டை இருக்கிற நார்மல் மீட்டர் இல்ல, நெட் மீட்டர் கல்குலேட் பண்ணி சொல்லும் எவ்வளத்தை பாவிச்சிருக்கிறீங்க, எவ்வளத்தை விற்பனை செய்திருக்கிறீங்க, எவ்வளவு உற்பத்தி செய்திருக்கு, மொத்தம் எவ்வளவு விற்பனை செய்திருக்கு. அதுக்காக நீங்கள் வவுச்சர் ஒன்று எடுத்து அவை அங்கே உங்களுக்கு ஃபைல் வந்தோடனே, ஃபைல் அவங்க கன்சியூமர் சர்வீஸ் சென்டருக்கு வந்தோடனே உங்களுக்கு வவுச்சரை பிரிண்ட் பண்ணிட்டு கால் பண்ணி சொல்லுவீங்க வந்து காசு கட்டுங்க. நீங்கள் போய் காசு கட்டினீங்கண்டா உங்களுக்கு 2 நாள் 3 நாளுக்குள்ள மீட்டரை பூட்டுவினோம். மீட்டர் பூட்டினா பிறகு உங்களுக்கு ஃபைல் மூவ் ஆகி அக்கௌண்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு காசு வரும். இதுல இருந்து நீங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 42 கிலோவாட் பூட்டினாக்கள் மாதம் 2 லட்சம் ரூபாய் கிட்ட அடிக்கணும். மாதம் 2 லட்சம் ரூபாய், அதாவது 42 கிலோவாட்ஸ் வந்து ஒரு கம்பெனியில 52 லட்சம் போனா நீங்க பாத்தீங்கன்னா அது 2 வருஷத்துல நீங்க அந்த காசை எடுத்துடலாம் முதலீட்டை. பிறகு உங்களுக்கு வருஷம் 2 லட்சம் ரூபாய் படி 24 லட்சம் ரூபாய் வந்து கொண்டே இருக்கும். இப்படி எந்த ஒரு பேங்க்லயோ ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லயோ தார அளவுக்கு இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து சிவி வந்து உங்களுக்கு சரியான ஒழுங்கான நடவடிக்கைகள், அதாவது ஒழுங்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கு மட்டும் இதுல உங்களுக்கு சரியான லாபம் இருக்கும். நீங்க இதை பூட்ட முதல் நிறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு பூட்டிக் கொள்ளுங்க. இதுல படிமுறைகளை திருப்பி ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் இதுல சொல்லுவேன். வேலையான சோழர் பூட்டினாக்கள்டே நீங்க அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மறக்காம நிகழ்நிலை ஆசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகத்தான் இதை நான் இதில் போட்டேன். நன்றி.